வணக்கம். இது பருதி ஊடகத்தின் பிரதான செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். அனுராதபுரம் பேருந்து விபத்து, ஒருவர் உயிரிழப்பு, 40க்கும் மேற்பட்டோர் படுகாயம். சிறுமியை கர்ப்பமாக்கி தலைமறைவான 25 வயது நபர். அர்ச்சனாவின் யோசனை வெற்றி, உரையாற்றும் நேரம் குறித்து புதிய திட்டம். ரம்புக்வெல்லவின் மகனுக்கு எதிராக குற்றப்பத்திரிகை தாக்கல். கொட்டாஞ்சேரி துப்பாக்கிச்சூட்டு சம்பவம், மேலும் 3 கைது. டெல்லியில் இடம்பெற்ற பாரிய குண்டுவெடிப்பு, மோடிக்கு முன்னரே அறிந்த சஜித். அனுரவின் உயிரட்ட வரவு செலவு திட்டம் விமர்சிக்கும் மஹிந்த ராஜபக்ஷ. அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலை, அரசின் அதிரடி நடவடிக்கை. வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்களின் படுகொலை, பொன்சேகாவிடம் விசாரணை, அரசுக்கு அழுத்தம். மரண தண்டனை கைதியிடமிருந்து மீட்கப்பட்ட தொலைபேசி. இனி தொடர்வன விரிவான செய்திகள். அனுராதபுரம் தலாவை ஜயகங்க பகுதி சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் 40க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்றைய தினம் பிற்பகல் தலாவில் இருந்து நொச்சியாகம நோக்கி சென்ற தனியார் பேருந்து வீதியை விட்டு விலகி கவிழ்ந்து இவ்வாறு விபத்துக்குள்ளாகியுள்ளது. அனுராதபுரம் தலாவை ஜயகங்க சந்தி பகுதியில் தனியார் பேருந்து ஒன்று கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளதுடன் காயமடைந்தவர்களில் உயர்தர பரீட்சைக்கு தோற்றிய மாணவர்களும் உள்ளடங்குவதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். பேருந்து பயணித்த மிக குறுகிய சாலையில் மோட்டார் சைக்கிள் ஒன்றுக்கு வழிவிட முயன்றதால் பேருந்து கவிழ்ந்ததாக நேரில் கண்டவர்கள் தெரிவித்தனர். மேலும் காயமடைந்தவர்களில் சிலர் தற்போது தம்புத்தேகம மற்றும் தலாவு வைத்தியசாலைகளில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். முன்னதாக விபத்தை தொடர்ந்து 6 பேர் இறந்துவிட்டதாக செய்திகள் வெளியாகியது. ஆனால் இந்த சம்பவத்தில் ஒருவர் மட்டுமே உயிரிழந்ததாக போலீசார் தெளிவுபடுத்தியுள்ளனர். விபத்து குறித்து தம்புத்தேகம போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கி தலைமறைவாக இருந்த சந்தேக நபர் மொனராகலை பிரிவு குற்றப்புலனாய்வு பிரிவினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டார். மேலதிக விசாரணைகளுக்காக அவர் வெள்ளவாய போலீசாரிடம் ஒப்படைக்கப்பட்டார். 25 வயதான சந்தேக நபர் பதுளையின் அமுனுவெல பேட்டியவைச் சேர்ந்தவர் எனவும், சந்தேக நபர் சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து அவள் கர்ப்பமாக இருந்தபோது அந்த பகுதியை விட்டு தப்பிச் சென்று குருதலாவாவில் உள்ள கால்நடை பண்ணையொன்றில் வேலை செய்துள்ளார். பாதிக்கப்பட்டவரிடமிருந்து பெறப்பட்ட புகாரின் பேரில் அவரை கைது செய்ய 2024 ஆகஸ்ட் 22 முதல் போலீசார் விசாரணை நடத்தி வந்த நிலையில் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளனர். நாடாளுமன்ற உறுப்பினர்களின் உரையாற்றும் நேரத்தை முகாமைத்துவம் செய்வதற்கான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்படுவதாக பிரதி சபாநாயகர் அறிவித்துள்ளார். அதற்கமைய நாடாளுமன்ற அமர்வின் ஆரம்பத்தில் உரையாற்றுவோர் அதிக நேரத்தை எடுப்பதாகவும், இதன் காரணமாக பின்னர் உரையாற்றும் தன்னை போன்ற உறுப்பினர்களுக்குரிய நேரம் கிடைப்பதில்லை என்றும் அர்ஜுனா சுட்டிக்காட்டியிருந்தார். அத்துடன் ஐரோப்பிய நாடாளுமன்றத்தில் உறுப்பினர்கள் உரையாற்றும் போது அவர்களுக்காக ஒதுக்கப்பட்ட நேரம் தொலைக்காட்சியில் காட்சிப்படுத்தப்படும் என்றும், அவர்களின் நேரம் நிறைவடையும் போது ஒளிவாங்கியும் நிறுத்தப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அதேபோன்றதொரு முறையை இலங்கை நாடாளுமன்றத்திலும் நடைமுறைப்படுத்தினால் அனைத்து உறுப்பினர்களுக்கும் உரிய நேரங்கள் கிடைக்கும் என்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ச்சனா வலியுறுத்தியிருந்தார். இதற்கு பதிலளித்த பிரதி சபாநாயகர் இதுகுறித்து சபாநாயகருக்கு தெரியப்படுத்துவதாகவும், அத்துடன் உறுப்பினர்களின் நேரத்தை முகாமைத்துவம் செய்வது குறித்து விரைவில் திட்டம் ஒன்றும் நடைமுறைக்கு வரும் என்றும் குறிப்பிட்டுள்ளார். முன்னாள் அமைச்சர் கெஹலிய ரம்புக்வெல்லவின் மகன் ரமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக இன்றைய தினம் கொழும்பு மேல் நீதிமன்றில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டது. முறையற்ற விதத்தில் சொத்துக்களை ஈட்டியமை தொடர்பில் ரமித் ரம்புக்வெல்லவுக்கு எதிராக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இதன்போது லஞ்சம் மற்றும் ஊழல் விசாரணை ஆணைக்குழுவினால் பிரதிவாதிக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட குற்றப்பத்திரிகை கையளிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து பிரதிவாதி 50,000 ரூபாய் ரொக்கப்பிணையிலும் தலா 10 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீரப்பணிகளிலும் செல்ல நீதிபதி உத்தரவிட்டார். பிரதிவாதியின் கைரேகைகளை பெற்று அறிக்கை சமர்ப்பிக்குமாறு மேல் நீதிமன்ற நீதிபதி உத்தரவு பிறப்பித்தார். கடந்த 2022 ஆண்டு ஜனவரி மாதம் 1ஆம் திகதிக்கும் 2023 ஆண்டு நவம்பர் மாதம் 14ஆம் திகதிக்கும் இடைப்பட்ட காலப்பகுதியில்
பல லட்சம் பெறுமதியான மற்றும் சொத்துக்கள் உடைமைகளை ஈட்டிய நிலையில் சொத்துக்களை ஈட்டிய விதத்தை உரிய வகையில் வெளிப்படுத்த தவறியமை தொடர்பில் அவருக்கு எதிராக குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளது. கொட்டஞ்சேரி 16ஆம் ஒழுங்கை பகுதியில் கடந்த 17ஆம் தேதி துப்பாக்கிச் சூட்டில் ஒருவர் கொலை செய்யப்பட்ட சம்பவம் தொடர்பில் பெண்ணொருவர் உள்ளிட்ட மேலும் 3 பேர் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ளனர். சந்தேக நபர்கள் கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினரால் வெள்ளம்பட்டி மற்றும் கிராண்ட் பாஸ் பகுதிகளில் கைது செய்யப்பட்டதாக போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. இதன்போது அவர்களிடமிருந்த ஒரு முச்சக்கர வண்டியும் 2 கையடக்க தொலைபேசிகளும் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பான மேலதிக விசாரணைகளை கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு முன்னெடுத்து வருகின்றது. முன்னதாக குறித்த துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்துடன் தொடர்புடைய 3 சந்தேக நபர்கள் யாழ்ப்பாணத்தில் கடந்த 9ஆம் தேதி கைது செய்யப்பட்டிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. டெல்லி கார் குண்டு வெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் என நேற்றைய தினமிரவு 9:07 மணிக்கு எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தனது எக்ஸ் தளத்தில் பதிவொன்றை வெளியிட்டுள்ளார். இருப்பினும் எதிர்க்கட்சித் தலைவர் செய்தியை வெளியிட்ட நேரத்தில் கூட இந்திய அரசாங்கம் குண்டுவெடிப்பை பயங்கரவாத தாக்குதல் என்று அறிவித்திருக்கவில்லை. புதுடெல்லியில் நடந்த பயங்கரவாத தாக்குதல் பற்றி கேள்விப்பட்டு அதிர்ச்சி அடைந்தேன். இந்த கொடூரமான தாக்குதலில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு எங்கள் கவலைகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். இருப்பினும் அதற்கு பின்னர் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் குறித்து இந்த குண்டுவெடிப்பு குறித்து பின்வருமாறு ஒரு பதிவை வெளியிட்டார். இன்று மாலை டெல்லியில் நடந்த குண்டுவெடிப்பில் தங்கள் அன்புக்குரியவர்களை இழந்தவர்களுக்கு எனது இரங்கல்கள். காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய வேண்டும். பாதிக்கப்பட்டவர்களுக்கு அதிகாரிகள் உதவி செய்து வருகின்றனர். உள்துறை அமைச்சர் அமித் ஷாஜி மற்றும் பிற அதிகாரிகளுடன் நிலைமையை மதிப்பாய்வு செய்துள்ளேன். இந்திய பிரதமரின் எக்ஸ் தள செய்தி வந்த நேரத்தில் டெல்லி குண்டுவெடிப்பு பயங்கரவாத தாக்குதல் என்பதை இந்திய அரசாங்கம் உறுதிப்படுத்தவில்லை. சஜித் பிரேமதாஸ் சமீபத்தில் இந்தியாவிற்கு விஜயம் செய்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் உயிரற்ற ஒரு வரவு செலவு திட்டத்தை முன்மொழிந்துள்ளதாக முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ஷ விமர்சித்துள்ளார். தற்போதைய அரசாங்கம் தன் மீது போதைப்பொருள் குற்றச்சாட்டுகளை முன்வைத்திருந்தாலும் கூட உண்மையில் யார் சரி என்பதை பொதுமக்கள் இப்போது உணர்ந்துள்ளதாகவும் முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இவ்வாறு பேரணியில் பங்கேற்காமல் இருப்பதற்கு 2 முக்கிய காரணங்கள் உள்ளதாகவும் சுட்டிக்காட்டியுள்ளார். நாடு முழுவதிலும் இருந்து தங்காலையில் உள்ள தனது வீட்டிற்கு தினமும் தனது நலம் விசாரிக்க வரும் மக்களை தவிர்க்க இயலாமை மற்றும் தங்காலையில் இருந்து நுகையொடைக்கு பயணிக்க அதிக நேரம் செலவிட வேண்டியுள்ளமையே பேரணியில் பங்கேற்காமைக்கான காரணம் என முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். இந்த ஆர்ப்பாட்ட பேரணியில் தனக்கு எந்த ஆட்சேபனையும் இல்லை என்றும் அரசாங்கத்திற்கு எதிராக எதிர்க்கட்சிகள் எடுக்கும் இத்தகைய நடவடிக்கைகள் தனது அதிகபட்ச ஒத்துழைப்பை வழங்குவதாகவும் தெரிவித்துள்ளார். அத்தியாவசிய பொருட்களின் விலையை குறைத்து நாட்டு மக்களுக்கு நிவாரணம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அதற்கமைய 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு மக்களுக்கு பயன் தருவதாகவே அமையும் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2026ஆம் ஆண்டுக்கான பாதீடு சர்வதேச நாணய நிதியத்தின் பாதீடு என்று எதிர்க்கட்சிகள் விமர்சிக்கின்றன. நாட்டில் ஊழல் மோசடிக்கு எதிராக நடவடிக்கைகளை எடுத்துள்ளதால் எதிர்க்கட்சிகள் அரசாங்கத்தின் மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைப்பதாகவும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அதற்குமே அத்தியாவசிய உணவுப் பொருட்களின் விலைகளை குறைப்பதற்குரிய நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். அத்துடன் பொருளாதார முகாமைத்துவத்திற்கான நடவடிக்கைகள் சிறந்த முறையில் மேற்கொள்ளப்பட்டுள்ளதால் 2028ஆம் ஆண்டு முதல் அரசு முறை கடன்கள் மீள செலுத்தப்படும் என்றும் வர்த்தகம் மற்றும் உணவு பாதுகாப்பு அமைச்சர் வசந்த சமரசிங்க தெரிவித்துள்ளார். சரத் பொன்சேகாவை ஒரு சாட்சியமாக மாற்றி வெள்ளை கொடியுடன் சரணடைந்தவர்கள் படுகொலைகள் தொடர்பில் இந்த அரசாங்கம் உடனடியாக ஆராய வேண்டும் என தமிழரசு கட்சியின் மட்டக்களப்பு மாவட்ட நாடாளுமன்ற உறுப்பினர் ஞானமுத்து ஸ்ரீநேசன் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்றத்தில் திங்கட்கிழமை நடைபெற்ற 2026ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தின் 2ஆம் வாசிப்பு மீதான 2ஆம் நாள் விவாதத்தில் உரையாற்றும் போதே மேற்கண்டவாறு குறிப்பிட்டுள்ளார். இது தீர்க்கப்பட்டால் 2009ஆம் ஆண்டு யுத்தம் முடிவை தந்தது. ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 2012ஆம் ஆண்டு காலப்பகுதியில் பொறுப்புக்கூறல் என்ற விடயத்தை கையில் எடுக்க வேண்டும் என கூறப்பட்டது. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது குறித்து இந்த இறுதி யுத்தத்தில் மனித பேரழிவும் இடம்பெற்றது. மீண்டும் இவ்வாறான அவலங்கள் ஏற்படாது தடுக்க வேண்டும் என்ற கருத்துக்கள் கூறப்பட்டன. ஆனால் இன்னும் அந்த விடயங்கள் நிறைவேற்றப்படவில்லை. நாட்டின் பொருளாதாரத்தோடு இந்த பிரச்சினைக்கு நெருக்கமான தொடர்பு இருக்கின்றது எனவும் தெரிவித்துள்ளார்.
பூசு சிறைச்சாலையில் நேற்றைய தினம் மேற்கொள்ளப்பட்ட விசேட சோதனை நடவடிக்கையின் போது டெமட்டகொட சமைந்து எனப்படும் கைதி தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறையிலிருந்து நவீன கையடக்கு தொலைபேசி ஒன்று மீட்கப்பட்டுள்ளது. காவல்துறை விசேட அதிரடிப்படை, பூசு சிறைச்சாலையின் அதிகாரிகள், சிறைச்சாலை அவசர நடவடிக்கை பிரிவு மற்றும் பூசு சிறைச்சாலை அதிகாரிகள் ஆகியோர் இணைந்து குறித்து இந்த சோதனை நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளனர். மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ள தெமட்டகொட சமைந்தவின் சிறையறையினுள் சோதனை அதிகாரிகள் சோதனை செய்ய முயற்சிக்கும் சந்தர்ப்பத்தில் குறித்து கைதி தொலைபேசியை தரையில் அடித்து அழிக்க முயன்றதாக சிறைச்சாலை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. இவ்வாறு கண்டுபிடிக்கப்பட்ட தொலைபேசிகள் மேலதிக விசாரணைகளுக்காக குற்றப்புலனாய்வு பிரிவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. இலங்கையின் பாதாள உலக தலைவரும் போதைப்பொருள் கடத்தல்காரருமான தெமட்டகொட சமைந்த என்பவர் கொலன்னவை பகுதியில் 2011 அக்டோபர் 8 முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பரத லக்ஷ்மண் பிரேமச்சந்திர மற்றும் 4 பேரை கொலை செய்ததற்காக அவருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இந்த கடுமையான குற்றவியல் குற்றச்சாட்டுகள் காரணமாக அவர் பூச உயர் சிறைச்சாலையில் பலத்த பாதுகாப்பின் கீழ் அடைக்கப்பட்டுள்ளார்.